நமஸ்காரம். மாலையபட்சம் வந்து எதுக்கு பண்ணுறோம் நம்ம? மாலையபட்சம் திருக்கல் இதுக்காக மாலையபட்சம் திருக்கல்லோட வந்து அந்த 15 நாளும் இங்கே இதில் வந்து இருப்பா. அது எந்த மாதம் ஆரம்பிக்கிறது? அது புரட்டாசி பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும். புரட்டாசி பௌர்ணமி சில சமயம் ஆவணி பௌர்ணமி மாத கடைசியில் வந்தாக்க, ஆவணி மாத கடைசியில் பௌர்ணமி வந்தாக்க அதுலேயும் பண்ணலாம். பண்ணி புரட்டாசி அமாவாசை வரைக்கும். புரட்டாசி அமாவாசை எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி உள்ள பௌர்ணமி 15 நாளைக்கு பிரித்திருக்கல் 15 நாளும் வந்து இதில் இருப்பாளாம், ஆற்றுல இருப்பாளா. வந்து எல்லாரும் இதுவாக பண்ணினா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக பிரித்திருக்கல்லாம் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாள். முன்னோர்கள்லாம் நம்ம நம்ம ஆற்றுக்கு வந்தாலும் அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் இருப்பாள்ல, அவள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கு தான் அந்த இது மிச்சம் எல்லாத்துக்கும்னா யாரையும் எல்லா பிரித்திருக்களையும் கூப்பிட மாட்டான். இந்த மாலையபட்சம் தர்ப்பணம் பண்ணுறால அப்போ மட்டும் நம்ம ஆற்றுல சொந்தக்காரா யார் செத்து போனாலோ, நம்ம ஆற்று மாடு கண்ணுக்குட்டி வேலைக்காரன் யாரெல்லாம் நம்மளோட ரொம்ப இதுவாக இருக்காளோ அவள் பேரெல்லாம் சொல்லணும் அந்த தர்ப்பணம் பண்ணும்போது. அப்படியா? ஆமாம், அவள் இல்லாமல் சந்தோஷப்படுவாளாம். மாலையபட்சத்தை நம்ம மாலையை தர்ப்பணம் பண்ணுற இன்னைக்கு நம்ம யார் செத்து போனாலும் அந்த அப்பா பேரை மட்டும் தானே சொல்லி சாதாரண தர்ப்பணம் பண்ணணும். ஆனால் மாலையபட்சத்துக்கு தாத்தா அந்த 7 தலைமுறைக்கு கூப்பிட்டுட்டு அதை தவிர நமக்கு தெரிஞ்சவா இப்போ யாராவது இப்போ எனக்கு வந்து அண்ணா வந்து செத்து போயிருக்கான், அவனுக்கு பொண்ணு இல்லை, பொண்ணு தான், பிள்ளை கிடையாது, அவனுக்கு யாரும் பண்ண மாட்டா. அது மாதிரி மாமாக்கள் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்கிறவா. அதை தவிர ஆற்றுல வேலைக்காரன் ரொம்ப வருஷமாக நம்ம ஆற்றுல வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் கிராமத்துலலாம் அந்த வேலைக்காரன் செத்து போனாலும் அந்த வேலைக்காரன் பேர் பசுமாடு பசு கண்ணுக்குட்டி செத்து போனால் கூட அதோட பேரை சொல்லி பண்ணணும்னு. அதான் இது மாலையை தர்ப்பணங்கிறது. இதுக்கு என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது மாலையத்தப்ப? மாலையத்தன்னைக்கு என்ன வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நாட்டு காய்கறி தான் சேர்க்கணும். வாழைக்காய் அவரைக்காய் கொத்தரங்காய் பொல்லாங்காய் கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு. அவளோட திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு பண்ணுவாள். எப்படி வேணாலும் 15 நாளில் என்னைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ உள்ள 20 திதி இன்னைக்குங்கிற 15 நாளும் பண்ணுவா, தினமும் பண்ணுவா. எல்லாரும் முதல் நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் டெய்லி பண்ணுவா. இப்போ எங்கள் அண்ணாலாம் டெய்லி பண்ணுவா. திதி என்னைக்கு மட்டும் 5 பேர் தினம் வெறும் தர்ப்பணம் மட்டும் பண்ணுவா. நம்ம திதி அன்னைக்கு 5 பிராமணாவை கூப்பிட்டு இது பண்ணி அவளுக்கு தட்சிணை கொடுத்து சாப்பாடு போடுறவாலும் சாப்பாடு போடலாம். இந்த காலத்தில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறா, அதனால வாழைக்காய் அரிசியை கொடுத்து அவளுக்கு தட்சிணையை கொடுத்து காப்பியோ இதுவோ கொடுத்து அனுப்பணும். அவள் திதியே தெரியாதவா என்ன செய்யலாம்? அந்த மகாபரணி மத்திமா அஷ்டமி அந்த 2 நாள் வருதுல்ல, அது அன்னைக்கு எல்லாருக்கும் யார் வேணாலும் செய்யலாம். அதுக்கு அது மாதிரி இந்த இதுவாக செத்து போயிருக்கா அவர் சன்னியாசியா, அவளுக்கெல்லாம் துவாதசி அன்னைக்கு பண்ணணும். அவளுக்கும் பண்ணணுமா? ஆமாம், துவாதசி அன்னைக்கு. இந்த மாலையபட்சத்தில் துவாதசி அன்னைக்கு. சரி, அப்போ பௌர்ணமியில் அமாவாசையில் இதுவானவாலாம் என்ன செய்வா? அதான் என்னைக்கெல்லாம் பண்ணலாம்வா. அமாவாசை தர்ப்பணம் எப்போதும் பண்ணிடுவோம். ஆமாம், பண்ணி நார்மலாக. அது இடையில அந்த மகாபரணி மத்திமா அஷ்டமி பஞ்சமியும் உத்தமம் தான் பண்ணலாம். 3 இதில் இந்த மாதிரி எந்த விட்டு போனதெல்லாம் பண்ணலாம். நம்ம வருஷம் பண்ணலைன்னா கூட இதில் மாலையத்தில் கண்டிப்பாக பண்ணலாம். இது மாதம் தர்ப்பணம் பண்ணலைன்னா கூட மாலையை தர்ப்பணம் பண்ணினாலே மாத தர்ப்பணம் பண்ணின மாதிரி. ஒரு வருஷம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சமம் இந்த மாலையை தர்ப்பணம் பண்ணுறது. அவ்வளோ இது மாலையை 15 நாளும் அவ்வளோ இதுவாக இருந்தால் பிறருக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுத்தி அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுவா எல்லாரையும், ஆற்றுல எல்லாரையும். அதனால தான் ஆற்றுல எல்லாம் பெருக்கி மொழிகி எல்லாம் செஞ்சு வேற எங்கேயும் வெளியில் போய் சாப்பிடாம வைக்காமல் ஆம்பளைகளாக இருக்கிறவா இதெல்லாம் தீட்சை வச்சுக்கோ, இது தீட்சை தான் வளர்க்கணும். ஷவரங்கெல்லாம் மன்னிக்கக்கூடாது 15 நாளும். 15 நாள் அப்படியே இருக்கணுமா? 15 நாளும் ஷவரம் மன்னிக்கக்கூடாது. அப்போ தான் பிரித்திருக்கள் சந்தோஷமாக நம்ம பிள்ளை நம்மளை இது பண்ணுறான் அப்படின்னு நம்மளை ரொம்ப ஆசையாக பண்ணி சந்தோஷமாக போகலாம். இதில் அமாவாசை வரைக்கும் அப்படி இருக்கணுமா? மாலை அமாவாசை வரைக்கும். அதான் மாலை அமாவாசைன்னு இருக்கு.